சேலம் மாவட்ட சிறு குறு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்ட சிறு குறு தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்களுக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய சலுகை திட்டங்கள், மானியங்கள் மற்றும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் குறித்து விளக்குவதற்காக சேலம் 3 ரோடு வித்யா மந்திர் பள்ளியில் இன்று சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடக்கிறது. இந்த கருத்தரங்கு குறித்து நம்ம விளக்குவதற்காக சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய வடதமிழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆடிட்டர் சேஷாத்ரி நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த கருத்தரங்கு எதற்காக? இந்த கருத்தரங்கில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க? இந்த கருத்தரங்கோட முழு நோக்கம் என்ன? சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் கடந்த 30 ஆண்டுகளாக உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு கண்டுபிடிப்பு, உள்நாட்டு பொருளாதாரம் ஆகியவற்றை வலுப்படுத்தும் வகையில் பல நிகழ்ச்சிகள் நாடுதோறும் நடைபெற்று வருது. அதில் ஒரு பங்காக சேலத்தில் கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சுதேசி மாரத்தான் நடத்தினோம். அந்த மாரத்தானில் கிட்டத்தட்ட 2500 இளைஞர்கள் கலந்துட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பொருளாதார சக்தியை வெளியில் கொண்டு வரணும், மாவட்டத்தில் இருக்கிற உற்பத்தி திறனை வெளியில் கொண்டு வரணும், குறிப்பாக தொழில் முனைவோராக வந்திருக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடித்து அவங்களுக்கான ஒரு கருத்தரங்கம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இன்றைக்கு சேலம் மையனூர் வித்யா மந்திர் பள்ளியில் இந்த கருத்தரங்கமானது நடைபெறுது. குறிப்பாக இந்த கருத்தரங்கத்தில் மத்திய அரசினுடைய சிறு குறு தொழில்களுக்கான திட்டங்களில் என்ன இருக்குது, அதற்கான மானியங்களில் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, அதை பற்றி விவரிக்கவும், அதே மாதிரி அரசு வங்கி மற்றும் மற்ற பொது வங்கிகள் சிறு குறு தொழில்களுக்கு என்ன மாதிரி வகையில் உதவி அளிக்கிறாங்கங்கிறத பற்றியும் நாம் விவரமாக இந்த அமர்வில் நம்ம விவாதிக்கிறோம். அது இல்லாமல் சிறு குறு தொழில்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட நடைமுறைகள் அதை பற்றியும் கூட விவாதிக்கிறோம். அது இல்லாமல் சிறு குறு தொழில்கள் கடைபிடிக்க வேண்டிய ஏற்றுமதி நடைமுறைகள் இது பற்றி விவரமாக இந்த அமர்வுகளை இந்த நிகழ்ச்சியில் கருத்தரங்கத்தில் விவாதிக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேலே இருக்கிற தொழில் முனைவோர் கலந்து கொண்டிருக்காங்க. இது வெற்றிகரமாக இப்போ நடைபெற்று வருது. வீட்டுக்கு ஒரு தொழில் முனைவோரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் தொழிலை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசின் சார்பில் வழங்கக்கூடிய மானியங்கள் மற்றும் கடன் உதவிகள் குறித்து விளக்குவதற்காகவும் இந்த கருத்தரங்கு நடக்கிறது. இந்த கருத்தரங்கில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கருத்தரங்கு தங்களுக்கு சிறப்பு உள்ளதாகவும் தங்களை தொழிலை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை நான் அறிந்து கொண்டதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த கருத்தரங்கு ஒரு வகையில் சேலம் மாவட்டத்தினுடைய சிறு குறு தொழிலை மேம்பாடு அடைய செய்யும் என நம்பலாம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. தோனி அங்கிள் செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?